வெறும் 24 ரன் 24 ரன்னுக்கே மொத்த விக்கெட்டையுமே இழந்து ஆல் அவுட் ஆன ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா அணி. முக்கியமா டிராவிஸ் ஹெட் அதே போல மிச்சல் மார்ஷ் இவங்க ரெண்டு பேருமே டக் அவுட் ஆயிருக்காங்க. முதலாவது பந்துக்கே டக் அவுட் ஆகியிருக்காங்க இவங்க இரண்டு பேருமே. அது மட்டும் கிடையாது, நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி வெறும் 3.3 ஓவர் மட்டுமே வீசி மொத்த ஆஸ்திரேலியா அணியின் 10 விக்கெட்டையுமே வருண் சக்கரவர்த்தி ஒரே ஆளாக T20 ஆட்டத்துல முதலாவது முறை நடக்கக்கூடிய சம்பவமாக இந்த ரெக்கார்டை நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவரு நிகழ்த்தியிருக்காரு. ஸோ ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடந்த இந்த முதலாவது ஃபர்ஸ்ட் T20க்கான வார்ம் அப் மேட்ச்ல தற்போது இந்த யாருமே உலகம் நம்ப முடியாத மிகப்பெரிய சம்பவம் இன்னைக்கு மத்தியானம் நடந்த இந்த வார்ம் அப் மேட்ச்ல நம்ம இந்திய பிளேயர்கள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மேட்சுக்கான முழு ஹைலைட்ஸ் என்ன, இந்த மேட்ச்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு, அதை பத்தின முழு ஹைலைட்ஸ் டீடைல் விவரம் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போறோம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதாவது நம்ம இந்திய ஓடிஐ அணி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியா பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் விளையாட போறாங்க. ஸோ இந்த 3 ஓடிஐ மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் T20 தொடர் கேப்டன் சூரியகுமார் அவருடைய தலைமையில நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் விளையாட போறாங்க. ஸோ இதுல சூரியகுமார் அதே போல இன்னும் ஒரு சில சீனியர் பிளேயர்கள் அவங்க மட்டும் போல. ஆனா மற்ற பிளேயர்கள் எல்லாருமே ஆஸ்திரேலியா சிட்னி கிரிக்கெட் ஸ்டேடியம் அங்க போய் இறங்கி 10 நாள் இருக்கு, ஆனாலுமே இப்ப இருந்தே அங்க இருந்து பயிற்சி ஆட்டம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதற்கான முதலாவது வார்ம் அப் மேட்ச், பரபரப்பான வார்ம் அப் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் சிட்னியில் நம்ம இந்தியன் டீம் பிளேயர்களும் அதே போல் ஆஸ்திரேலியா ஏ டீம் பிளேயர்கள் அதே போல் அந்த டீம்லையுமே டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், லபுஷன் இவங்க எல்லாருமே கூட இந்த மேட்ச்ல விளையாண்டுருக்காங்க. இந்த மேட்ச்ல தான் நம்ம வருண் சக்கரவர்த்தி அந்த சம்பவத்தையே அவர் நிகழ்த்தியிருக்காரு. அதாவது டாஸ் ஜெயிச்ச டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த மேட்ச்ல கேப்டனா செயல்பட்டிருக்காரு. டாஸ் ஜெயிச்ச டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் நாங்க பேட்டிங் பண்றோம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டு ஓபனரா டிராவிஸ் ஹெட் அதே போல ஆஸ்திரேலியா அணியின் ஏ பிரிவு ஒரு ஜூனியர் பிளேயர் 2 பேருமே ஓபனர்களாக இறங்குறாங்க. இதுல டிராவிஸ் ஹெட் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் எடுத்துக்கல, அந்த ஜூனியர் பிளேயர் அவர்கிட்ட ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா மறு முனையில நிற்கிறாரு. நம்ம இந்திய அணி பக்கம் அவிஷ் கான் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா அவிஷ் கான் அவர் போடுறாரு. அந்த ஓவர்ல ஆஸ்திரேலியா ஜூனியர் பிளேயர் ஒரு 4 அடிச்சாரு. அதுக்கப்புறமா ஒரு 2 ரன் எடுத்தாங்க. அங்கேயே ஆஸ்திரேலியா அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 ரன்னாக வந்துருச்சு. இப்படி இருக்க இரண்டாவது ஓவரே நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி ஸ்பின் ஓவர் இரண்டாவது ஓவரே போட வந்துட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த சிட்னி மைதானம் தற்போது பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு மைதானம் பிச்சாக இருந்திருக்கு. இன்னும் மைதானத்தை T20 இன்டர்நேஷனல் ஆட்டத்துக்காக இன்னும் கம்ப்ளீட்டா ஸ்டேடியத்தை செட் பண்ணல. ஆனாலுமே இந்த பிச் கம்ப்ளீட்டா ஸ்பின்னர்களுக்கு பயங்கரமா பிச்சாகி டேர்ன் ஆகக்கூடிய அளவுக்கும் பிச் லைன் அண்ட் லென்த் கம்ப்ளீட்டா சாதகமா ஸ்பின்னர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிச்சாக இருந்திருக்கு. அதனால தான் வருண் சக்கரவர்த்தி செகண்ட் ஓவரே அவர் போட வந்துட்டாரு. ஸோ அவர் பந்து போடுறப்ப அங்க இரண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் மறு முனையில டிராவிஸ் ஹெட் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலை வருண் சக்கரவர்த்தி அவருக்கு எதிராக ஃபேஸ் பண்ண ரெடியா நிற்கிறாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி அவரும் பார்த்தீங்கன்னா பாலை நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்தா போட அந்த பாலை எடுத்த உடனே சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணி ஆசைப்பட்டு கேட்சை கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பால்லையே நம்ம வருண் சக்கரவர்த்தி பாலை சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணி கேட்சை கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ டிராவிஸ் ஹெட் அவர் அவுட் ஆன அந்த தருணம் கேட்ச் கொடுத்துட்டு அவராலேயே நம்ப முடியல, 6 போக வேண்டிய பால் எப்படி கேட்ச் ஆச்சு அப்படின்னு அதிர்ச்சியுடன் தான் டிராவிஸ் ஹெட் டக் அவுட்லேயே ஃபர்ஸ்ட் பாலுக்கு அவுட் ஆகி வெளியேறினாரு. அதுக்கப்புறமா உள்ள வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ். தற்போது ஆஸ்திரேலியா அணியின் மிகப்பெரிய சீனியர் பிளேயராக இருக்கிற மிச்சல் மார்ஷ் அவர் வந்து ஸ்ட்ரைக்ல நிற்கிறாரு. மீண்டும் இரண்டாவது பந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி போட வராரு. ஸோ அந்த பாலை அவர் அடிக்க ட்ரை பண்ணி அந்த பால் மிஸ் ஆக நேரடியாக பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்டெம்பை லைட்டாக தட்டி விட்டு போக போல்ட் ஆகி மிச்சல் மார்ஷ் அவரும் முதலாவது பந்திலேயே அவுட் ஆகி நடைய கட்டிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஏ அணியின் பிளேயர்கள் ஒரு சில பேர் வர ஆரம்பிச்சாங்க. ஆனா மூன்றாவது பந்து ஹேட்ரிக் பாலாக இருந்துச்சு. ஆனா பேட் லக்கா வருண் சக்கரவர்த்தி அவருக்கு ஹேட்ரிக் கிடைக்கல. ஆனாலுமே அந்த ஓவர் கடைசி பந்துல அந்த ஓவர்ல விளையாட வந்த ஒரு யங் பிளேயர் அவருடைய விக்கெட்டையுமே எடுத்தாரு நம்ம வருண் சக்கரவர்த்தி. இதன் காரணமா 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியா அணி முதல் ஓவர்ல எடுத்த 6 ரன், இரண்டாவது ஓவர்ல 3 விக்கெட், 6 ரன்னுக்கு 3 விக்கெட்டை ஆஸ்திரேலியா அணி இழந்தாங்க. இப்படி இருக்க அடுத்த கட்டமா தொடர்ந்து எல்லாருமே ஸ்பின்னராகவே போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி
மூன்றாவது ஓவர் நம்ம வாஷிங்டன் சுந்தர் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா அவர் வீச வந்திருந்தாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் அங்கே விளையாடுறப்ப மறு முனையில் லபுஷன் அதுக்கப்புறமா ஒரு யங் பிளேயர் 2 பேருமே இருந்தாங்க. லபுஷன் கொஞ்சம் பயந்து நிதானமாக விளையாண்டதால அந்த ஓவர் முழுக்க அவர் டிஃபென்ஸ் வச்சுக்கிட்டு மேடின் ஓவராக ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா மீண்டும் 4வது ஓவரை நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் தான் வீச வந்தாரு. இப்படி இருக்க அந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யங் பிளேயர் கிளீன் போல்டு ஆயிட்டாரு. பால் பிச்சானது ஒரு இடம், பால் ஸ்டம்பை நோக்கி போனது ஒரு இடம், பாலை ஃபேஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா 2வது பந்து டாட் பால், 3வது பந்தில் மீண்டும் பார்த்தீங்கன்னா காட் அண்ட் போல்டு வருண் சக்கரவர்த்தி அவரே பந்து போட்டு அவரே கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஸோ 5 விக்கெட் பார்த்தீங்கன்னா 4வது ஓவர்லேயே ஆஸ்திரேலியா அணி பக்கம் விழுந்துருச்சு. ரன் என்னமோ 6 ரன் மட்டும்தான் இருக்கு. இப்படி இருக்க 6வதா உள்ள வந்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா 2 பால் டிஃபென்ஸ் வச்சுட்டு கடைசி பால் அவர் ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாரு. இதன் காரணமாக ஆஸ்திரேலியா அணி 5 விக்கெட்டை இழந்துட்டாங்க. எல்லாத்தையுமே வருண் சக்கரவர்த்தி அவர் தான் வீழ்த்திருக்காரு. எடுத்த ரன் பார்த்தீங்கன்னா 7 ரன். ஆஸ்திரேலியா வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஸ்டாட்டிக்ஸோட அவங்க எந்த ஒரு மேட்ச்லையுமே இதுவரைக்கும் வரலாற்றில் விளையாண்டதே கிடையாது. ஸோ தொடர்ந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் 5வது ஓவர் வீசாரு. அந்த ஓவரில் லபுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிச்சிட்டாரு. இதனால ஆஸ்திரேலியா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11ஆக உயர்ந்தது. அதுக்கப்புறமா எல்லா பாலுமே டாட் பாலாக தான் ஆயிடுச்சு. மீண்டும் வருண் சக்கரவர்த்தி அடுத்தபடியாக அவர் 6வது ஓவர், அதாவது பவர் பிளே கடைசி ஓவரை வருண் சக்கரவர்த்தி அவர் வீச வராரு. ஸோ அந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா அந்த யங் பிளேயர் ஆஸ்திரேலியா யங் பிளேயர் அவர் சிங்கிள் எடுத்து கொடுத்துட்டதால லபுஷன் அவர் ஸ்ட்ரைக்குக்கு வந்தார். ஆஸ்திரேலியா அணியின் ஸ்கோர் 12ஆக இப்போ உயர்ந்திருந்தது. ஸோ லபுஷன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் பந்து போட்டாரு. அப்போ லபுஷன் ஒரு பிக் ஷாட் அடிக்கிறாரு. அந்த பால் பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்ச் மாதிரி போய் ஜஸ்ட்ல சிக்ஸர் போய் விழுந்துருச்சு அந்த பால். ஸோ இதனால ஆஸ்திரேலியாவின் ஸ்கோர் 18ஆக உயர மீண்டும் அடுத்த பந்தும் லபுஷன் ஏறி சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணி அந்த பாலை மிஸ் பண்ண த்ருவ் ஜுரல் விக்கெட் கீப்பராக இருந்து அந்த பாலை பிடிச்சி ஸ்டம்ப்ல அடிச்சு லபுஷன் அவரும் விக்கெட் டவுன் ஆகிறாரு. 6வது விக்கெட்டாக அவுட் ஆகிறாரு. ஆஸ்திரேலியா அணியின் ஸ்கோர் 18ஆக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாருமே ஆஸ்திரேலியா ஏ அணியின் பிளேயர்கள் தான், அதுவும் இல்லாம போலர்கள் தான். ஸோ வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 2 கேரம் பால் போட்டாரு. அதில் ஒரு விக்கெட் பார்த்தீங்கன்னா அவர் பாலை பேட்டில் வைக்க முடியாம கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆக, அடுத்து அதே 3வது ஓவர் கடைசி பந்துலையுமே எல்பிடபிள்யூல வருண் சக்கரவர்த்தி இன்னொரு விக்கெட்டையுமே அவர் வீழ்த்தாரு. ஸோ மைதானத்தில் இருந்து ஒரு சில ஆடியன்ஸ் இந்த மேட்சை பார்த்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நடக்கிறது உண்மைதானா இல்லை இது ஒரு சும்மா விளையாட்டுக்கான மேட்சா அப்படின்னு யாருக்குமே புரியல. ஏன்னா பொட்டுன்னு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே விக்கெட்டை இழந்துகிட்டே இருக்காங்க. கடைசியா 18 ரன் ஆஸ்திரேலியா எடுத்திருக்காங்க. ஆனால் விழுந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் விழுந்திருக்கு. எப்படி இருக்க அதுக்கு அடுத்த ஓவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அவரே பந்து வீச வந்தாரு. ஸோ அந்த ஓவரில் விக்கெட்டை இழந்துடக்கூடாது அப்படின்னு ஆஸ்திரேலியா ஜூனியர் பிளேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே கொஞ்சம் புத்தி இருக்கு, புத்திசாலித்தனமாக விளையாண்டுருக்காங்க. 2 பேருமே நம்ம டிஃபென்ஸ் வச்சுக்கிட்டா தானே அவுட் ஆயிடுறோம் அப்படின்னு 2 பேருமே அந்த ஓவர் முழுக்க மாற்றி சிங்கிள்களை எடுக்க 6 பாலுக்கு சுந்தர் அவர் போட்ட பாலுக்கு 6 பால் 6 சிங்கிளை ஆஸ்திரேலியா அவங்க எடுத்துட்டாங்க. இதனால கரெக்டா பாத்தீங்கன்னா 24 ரன்கள் ஆஸ்திரேலியா அணியின் ஸ்கோராக இருக்கு. நம்ம வருண் சக்கரவர்த்தி அவரும் கடைசி ஓவர் அவர் வீச வராரு. ஸோ அந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா டாட் பால் வந்துச்சு. டாட் பால் வச்சுட்டாரு ஆஸ்திரேலியா பேட்டர். அதுக்கப்புறமா வருண் சக்கரவர்த்தி அந்த பால் ஒரு கேரம் பால், அதாவது ஹாஃப் ஸ்பின் மாதிரி போட்டு ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின் மாதிரி திருப்பி விட அந்த பாலை ஏறி அடிக்க ட்ரை பண்ணல. ஆனால் கொஞ்சம் கிரீஸ் விட்டு வெளியே வந்தார். த்ருவ் ஜுரல் பிடிச்சி ஸ்டம்பில் அடிச்சிட்டால அந்த பாலும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி வெளியேறினார். இப்படி இருக்க கடைசி விக்கெட்டுக்கு உள்ள வந்த லாஸ்ட் பேட்ஸ்மேன், ஆஸ்திரேலியா அணியின் லாஸ்ட் பேட்ஸ்மேன் வருண் சக்கரவர்த்தி. நம்ம MS தோனிக்கு எப்படி ஒரு பந்து போடுவார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரியான ஒரு பால் பிச்சாகி எப்படி போகுது அப்படின்னு கணிக்க முடியாத பால். அந்த பாலை டிஃபென்ஸ் தான் வைக்க போனாரு. ஆனாலுமே அந்த பால் பேட்ல படாம ஸ்டம்ப்ல அடிக்க வருண் சக்கரவர்த்தி அவர் ஒருத்தரே பார்த்தீங்கன்னா 3.3 ஓவர் மட்டுமே போட்டாரு. ஆனா எடுத்தது 10 விக்கெட். ஆஸ்திரேலியா அணி 24 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையுமே அவங்க இழந்துட்டாங்க. ரொம்ப மோசமான பரிதாபமான நிலைமை தான் ஆஸ்திரேலியா அணிக்கு. முக்கியமா ஜாம்பவான்கள் டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ் 2 பேருமே இருக்காங்க. அவங்க 2 பேருமே முதல் பந்திலேயே டக் அவுட்டும் ஆயிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கருப்பு தினம், கருப்பு சம்பவம் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வரலாற்றிலே எப்பயுமே நடந்ததே கிடையாது. அதே போல நம்ம இந்திய அணி பக்கம் டெஸ்ட் ஆட்டத்தில் தான் நம்ம இந்திய போலர்கள் 10 விக்கெட்டை எடுத்து நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இங்க T20 ஆட்டத்திலே ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடந்த ஒரு வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாமே நடக்குமா அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சம்பவத்தை நம்ம வருண் சக்கரவர்த்தி ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்த மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. ஸோ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியா ஜாம்பவான்கள் அவங்க எல்லாருமே கொஞ்சம் தெம்பா தான் இருக்காங்க. ஆனா ஜூனியர் பிளேயர்கள் அவங்க தான் பாத்தீங்கன்னா கண் கலங்கி ரொம்பவே வருத்தப்பட்ட முகத்துடன் காணப்பட்டாங்க.